ஏதோ ஒரு பம்பர் பரிசு அடிச்சு அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு 9ல குரு அதோட சம்பந்தப்படுத்துவாங்க. இந்த 9ல குரு அமோக வளர்ச்சியை தரப்போறாரு. குடும்பத்துல நல்ல சுபிட்சத்தை தரப்போறாரு. பார்வையினால பல நன்மைகளை தராருங்க துலா ராசிக்காரங்களுக்கு. எல்லாமே நிவர்த்தியாகும். அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும். துலா ராசிக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சியினால எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது எப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். துலா ராசிக்கு இப்போ குரு பகவான் இதுவரை அஷ்டமஸ்தானத்துல இருந்தாருங்க. 8ஆம் பாவத்துல இருந்த குரு பகவான் இப்ப பொறுமையா அப்படியே எங்க மாறிட்டாருன்னா இப்போ 9ஆம் பாவத்துக்கு மாறிட்டாரு. ஓடினவனுக்கு 9ல குரு, ஆப்டுகிட்டவனுக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துலலாம். அப்போ ஒரு விஷயத்துல தவறா செஞ்சு மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு அஷ்டம சனி. ஏதோ ஒரு பம்பர் பரிசு அடிச்சு அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு 9ல குரு அதோட சம்பந்தப்படுத்துவாங்க. அப்போ ஜெயிச்சவனுக்கு 9ல குரு, தோத்தவனுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு சொல்லாடல். அப்ப எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா 9ல குரு பகவான் வரக்கூடிய சமயத்திலலாம் நல்ல வெற்றியை தருவார் அப்படிங்கிறது ஒரு விஷயங்க. அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ 9ல குரு வராருங்க. இந்த 9ல குரு அமோக வளர்ச்சியை தரப்போறாரு. குடும்பத்துல நல்ல சுபிட்சத்தை தரப்போறாரு. அதே போல மனசிற்கு சந்தோஷமான பல விஷயத்தை உங்களுக்கு சாதகமா செய்ய போறாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா துலா ராசிக்கு இப்போ 9ல வரக்கூடிய குரு, அதாவது 2025 மே மாசம் 11ஆம் தேதி மதியானம் 1:28க்கு வராரு. அதே இடத்துல, அதாவது 9ஆம் பாவத்துல 2026 மே மாசம் 26ஆம் தேதி காலை 11:12 மணி வரை அந்த 9ஆம் பாவத்துல இருக்காரு. இந்த சமயத்துல பொதுவாகவே, அதாவது அந்த குரு பகவான் இந்த இருக்கிற சமயத்துல அவர் என்னென்ன பலன் தராரோ அதற்கு முன்னாடி அவருடைய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இருக்கின்ற இடத்தை அவர் கெடுப்பாரு, பார்க்கின்ற இடத்திற்கு அள்ளி கொடுப்பாரு. அப்போ 9ல குரு இருந்துட்டா அதை 9ஆம் பாவத்தை கெடுத்துருவாரா, அவர் பார்க்கின்ற இடத்தை தான் அள்ளி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். அதற்கு முன்பாக அவர் எத்தனாம் பாவத்திற்கு உடையவர், இப்போ எத்தனாம் பாவத்திற்கு வந்திருக்காரு துலா ராசிக்குன்னு பார்த்தோம்னா 6ஆம் பாவத்திற்கும் 3ஆம் பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான் துலா ராசிக்கு. இப்போ துலா ராசிக்கு 6ஆம் பாவத்திற்கு உடையவர் 9ஆம் பாவத்திற்கு வருவது நல்லது. அதே மாதிரி 3ஆம் பாவத்திற்கு உடையவர் 9ஆம் பாவத்திற்கு வருவது மிக மிக நல்லது. அதனால அந்த ஸ்தானத்தை அவர் என்ன செய்தாலும் சரிதான், அவர் அந்த 9ஆம் பாவத்துல இருந்து பார்வையினால பல நன்மைகளை தராருங்க துலா ராசிக்காரங்களுக்கு. எல்லா கிரகத்திற்கும் 7ஆம் பார்வை உண்டு. இப்போ நாம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எதிரில் ஒரு கேமரா இருக்கு, அல்லது இப்போ உங்க கையில செல் இருக்கு, செல்லுக்கு நேரா நீங்க நிக்கிறீங்க. இதுக்கு நேருக்கு நேர் இருக்கக்கூடியது 180 டிகிரி அப்படின்னு பேர், சம சப்தம பார்வை அப்படின்னு ஜாதக ரீதியான இதற்கு பெயர். இப்போ அதே மாதிரி எல்லா கிரகத்திற்கும் சம சப்தம பார்வை இருக்கு. கூடுதலாக குரு பகவானுக்கு மட்டும் ஒரு விசேஷமானது என்னன்னா 2 பார்வை அதிகம். அது என்னன்னா 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் பார்ப்பாருங்க. இப்போ நம்ம ஒரு கார் ஓட்டிக்கிட்டு போறோம் அப்படின்னா, அல்லது ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு போறோம், ஒரு விலை உயர்ந்த ஒரு லக்ஸுரி காரை ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா அதுல நம்ம பார்வைக்கு எக்ஸ்ட்ராவா 2 கண்ணாடி இருக்கும், பின்னாடி கண்ணாடி இருக்கும், நடுவுல மேல கண்ணாடி இருக்கும். ரிவர்ஸ் கீர் போட்டா நம்மளுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத ஒரு கேமரால பார்க்கலாம். இப்படின்னு எப்படி நம்மளுக்கு விசேஷமான சில பார்வைகள் நம்மளுக்கு சாதகமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி குரு பகவானுக்கும் விசேஷ பார்வைகள் இருக்கு.
அதே மாதிரி துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அவருடைய சமசப்தம பார்வையிலங்க உங்களோட 3ஆம் பாவத்தை பார்க்குறார். இந்த 3ஆம் பாவங்கிறது என்னன்னா மாற்றத்தை தரக்கூடியது, தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், வீரஸ்தானம், விஜயஸ்தானம். இது எல்லாமே 3ஆம் பாவம். அதனால என்னென்ன உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, சகோதரர் சகோதரிகள் இவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா எல்லாமே நிவர்த்தி ஆகும். அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும். ஏற்கனவே உங்களை அவங்க அதுக்கு கூப்பிடல, என்னை உரியபடி அழைக்கல, என்னை அதுக்கு மதிப்பு கொடுக்கல, இதை இப்படி செஞ்சுட்டாங்க, அதை அப்படி கூட வாங்கிட்டாங்க, இதை எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, இது மாதிரி என்னெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் கூட, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய துவேஷமே இருந்தாலும் கூட, இல்லை ஏற்கனவே நாங்கள் சுமூகமாக தான் இருக்கோம்னா கூட இன்னும் உறவு வலிமையாகும், பழைய பகைகள் மறையும். அதுதான் இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் செய்யக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம். அப்புறம் துலா ராசிக்காரங்களோட 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 5ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முக்கியமாக சொல்லணும்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு குரு பகவான். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவரே புத்திர காரகன் அப்படின்னு பேரு குரு பகவானுக்கு. அதனால தான் கல்யாணம் நடக்குது, கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, குரு தசை வந்துடுச்சா இவங்களுக்கு பாருங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, அல்லது வியாழ நோக்கு இருக்கா பாருங்க ஐயா ஜாதகத்துல, கல்யாணம் பண்ணிடுவோம் சுவாமி அப்படின்னு கேட்பாங்க நம்ம கிட்ட. அப்போ எதுக்காக நம்ம கிட்ட இந்த மாதிரி வியாழ நோக்க கேட்கறாங்க, இல்ல குரு தசை வந்துருச்சா, குரு புத்தி வந்துருச்சா, குரு பலன் இருக்கா கேட்கறாங்க அப்படின்னா, அடுத்து குழந்தை பிறக்க போகுது அதனால ஒரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க எதிர்நோக்குறாங்க. அதனால இந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது, இந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய சந்தர்ப்பம்ங்கிறது குரு பகவான் தான் உருவாக்குறாரு. அதற்கு குரு பகவான் மிக மிக முக்கிய காரகம். இப்போ அவரே உங்களோட குழந்தை பெறக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாள் கழிச்சு தான் குருவினுடைய புத்தி வருது, குரு தசை வருது. ஆனால் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த குரு பலனை இப்போ குருவினுடைய நோக்கு, குருவினுடைய பார்வை உங்களுக்கு தரப்போகுதுங்க. அதனால கல்யாணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் செய்து வைப்பார். அதனால ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது, ஒரு பெரிய நல்ல விஷயம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலா ராசிக்கு 3ஆம் பாவத்துக்கு உடையவர் குரு பகவான். இப்போ அவர் 9ஆம் பாவத்துல இருக்கிறதுனாலங்க ஒரு நல்ல வேலை மாற்றம் கிடைக்க போகுதுங்க. இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுவதோ, இல்லை சொந்த நாட்டிலேருந்து வெளிநாடு போவதற்கோ, அல்லது இன்னொரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதற்கோ, அது மாதிரியான ஒரு உயரிய ஒரு பெரிய ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. மதிப்பான வேலை, மதிப்பு மிக்க ஒரு நல்ல வேலை துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த சமயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக பூர்வீக சொத்துக்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு முக்கியமாக தந்தையார் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் துளாராசிக்காரங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தில் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கணும். அதே மாதிரி மகாலட்சுமியை வணங்கணும். மகாலட்சுமியை எங்கெங்க வணங்கணும், எப்படிங்க வணங்கணும், ஒன்றும் வேணாங்க. எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய நிலப்படி அதை சுத்தம் பண்ணி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த இடத்துல லக்ஷ்மியையும் பெருமாள் நாராயணரையும் கும்பிடுங்க. போதுமானது. அமோகமான லக்ஷ்மி கடாட்சம் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.